ஓஹாதுயரம்போம் நல்ல குணமறியே மாமருணை கோபுரத்தின் மேவோ என் கணவரியை கை தொழுத ஹலோ பற்றார வைகை வளர்நாடு கண்டு மலை வீதில் இருக்கும் குமர உற்றார் தனையனை வாழ்க கொள்வா எனது முருகேச தரமான மயிலேறி வர வேண்டும் எனது அருகே குமர குருவரணே வெற்றி அப்படி கொண்டேர் வருடன் வாழ்மையாரு அசுரர் குலங்களே வருத்தே அசுரர் குலங்களே வருத்தே ஆறு மடை வேல் முருகா குலங்களையும் அறுத்தே அசுர குலங்களையும் அறுத்தே பன்னீர் கொண்டு முகங்களுக்கு குளிப்பாட்டி சேனையூட்டு இந்த ஆயாரம் ஒப்பிடாரி பத்ரகாளை அஷ்டையட்டு காளியர்களையும் அழகுடனே வளர்த்து வருகிறார். சரி, எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்? அங்க ஓட்டி நல்ல வளர்த்து வாரா வளர்த்து வாரா வளர்த்து வாரா போயெல்லாம்
மாறி மாறி பிறந்த மாறி அவதான் மாரியம்மா அம்மா. அப்படியா எம்மா என்ன சரி 8 பிள்ளைகளும் பிறந்த உடனே அவ அக்கா தங்க 8 பேரும் பிறந்த பொழுது வாளாலே கோட்டை கட்டி சரி அந்த கோட்டைக்குள்ள வச்சு ஆமா ஒரு புள்ள முகத்தை பார்த்தா இன்னொரு புள்ள முகத்தை பார்க்க அக்கா தங்கச்சி 8 பேரும் ஒண்ணு போல இருக்கிறாம்மா. அதான் அப்படிதான் இருக்கணும். அப்பதான் பார்த்தா என்ன வாக்க 3 முகத்தோட இருக்கா. அவதான் என் தாயாகப்பட்ட முப்புடாதி அல்லவா. எங்க இருக்கா எங்க இருக்க என்ன இருக்கா பக்கத்துல என்ன இருக்கா எங்க அம்மா அவதான் முப்புடாதி. சரி பக்கத்துல இருக்கவ யாரு 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 பேச்சு அவ அங்க வரணும். அதான் சரி அதனாலே பத்திரகாளியம்மா என் தாயாகப்பட்ட துர்க்கையம்மா துர்க்கை விடகாசியம்மா அரியனாட்சி வடக்கு வா செல்வி வடக்கு வா சடமாரி சரி சடமாரி சடமாரி பூமாரி சரி பெண்மாரி ஆமா ஆமா 1008 பேரு. ஆமா ஈராத்து மத்தியில வந்து குடிகொண்டு இருக்காளே என் தாய் மாரியம்மா. அவதான் ஈராத்து காரி. ஆமா ஈராத்து காரியல்லோ. ஆமா பிள்ளைகளை வளர்த்து வருகிற போது வேலையில பால் கோட்டை கட்டி இருக்கு. சரி அந்த வாளாலை கோட்டை கட்டி ஆமோ பிள்ளைகளை 8 பிள்ளைகளுக்கும் சரி வெயிலே பற்றப்படாது. வெயில் எதுவும் அடியாமல் இருந்த அனல்லாம் இருக்க கூடாது. கோட்டையில கீட்டு பிடிக்காது. பிடிக்காது பிடிக்காது சூடு தணிஞ்சேரும். சரி அதனால இப்ப இங்க அனல் எரியுது. ஆமா எதுக்கு பூக்குழி கொஞ்சம் பொறுத்து பூக்குழி. பாரு ஆமா யாரு யாருக்கு இறங்கணும்னு ஆசை இருக்கும். சரி தாய் வடிவாம மேல பாரத்தை போட்டு அழகா போயிருந்து சக்தி பராசக்தி இங்க இருந்து அந்த ஓக்கு அங்க இருந்து இங்கனைக்கு சரி ஆமா ஆசைப்படுறவங்கள தடுக்கவே மாட்டாங்க. கோயில்ல உள்ளவங்க அதானே கோயில்ல உள்ளவங்க என்ன நினைக்காங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் சரி ஆசைப்பட்டு இறங்குவாங்க இறங்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்பளே அப்படியே நானும் கேட்டேன் என்கிட்ட மும்மூர்த்திகள் 3 பேர் சும்மாவே இருக்காங்க. சரி கொஞ்சம் ஆசைப்படுறாங்களேன்னு 3 பேரையும் அவங்களும் ஆரேம்னு சொல்லியிருக்காங்க. சரி அதான் பிரியா இருந்தா ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். சும்மா போயிட்டு வாங்க காசா பணமா அழகா இறங்க. பூக்குழி தானே நல்லா சாமந்தி பூ கிடக்கும் செவந்தி பூ கிடக்கும். நீங்க பாட்டு இறங்குங்க. எங்க இருந்து எங்க வந்தா எதனால வந்தா ஆமா ஆமா எப்படி வந்தா என் தாய் வடிவாளம்மா. ஆமா சரி நாட்டிலே நல்ல நாடே அவளர்கள் புகழும் நாடே ஓடை வாழை ஒளியும் நாடே என்ற வீசும் நாடே மாடிருந்து விளையாடும் விளையாடும் மயில் தோகை விரித்தாடும் விளையாடும் மயில் இருந்து விரித்தாடும் தேன் ரசங்கள் சோரியோ இஞ்சி விஞ்சி விளையும் நாடு மலரும் நாடு நாடு கட்டி ஓரடித்தா சென்னை என்று குதிரை கட்டி ஓரடித்தா சென்னை என்று ஆனை கட்டி ஓரடிக்கும் அழகு திரு நாடதிலே அழகு திரு நாடதிலே ஆனை கட்டி போரடிக்கும் எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா. நீர்வளம் நிலவளம் குடிவளம் சரி பொருந்திருக்க கூடிய ஊரு. ஆமோ 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 இந்த பூணமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பூணமெல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த ஊர் புவனூர். ஆமா ஆமா ஆமோ எந்த ஊரையா பூலோக சீமையில பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய புவனூர் நன்னகரில வடிவாளம்மன் ஆன்மீக தொகுப்பு மலர்கள். சரி தென்காசி மாவட்டம். ஆமா தென்காசி மாவட்டம் திப்பணம்பட்டி பஞ்சாயத்திற்கு உள்பட்ட ஆமா ஆமா திப்பணம்பட்டி பஞ்சாயத்துக்கு பின்பற்ற புவனூர் கிராமத்தில் சரி ஊருக்கு தென்கிழக்கில் ஆமா ஊருக்கு தென்கிழக்குல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் ஆமா இடத்தில் வீற்றிருக்கும் கேட்டவருக்கு கேட்ட வரம் தருவாள். ஆமா ஆமா கேட்டவருக்கு கேட்ட வரங்களையும் யார் தருவா? யாரு 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 எங்க பிரீமியமா கிடையாது. அண்ணா இருக்கா பாருங்க எங்க அம்மா வடிவாளம்மா. அண்ணா நான் என்ன உங்க சித்தி நான் சொன்னேன் கிடையாது கிடையாது இல்ல. ஆமா என் தாயாகப்பட்ட கேட்டவருக்கு கேட்ட வரம் கூட தரக்கூடிய வடிவாளம்மாளா. வடிவாளம்மா. சரி
இவ இருக்கக்கூடிய வரலாறே தனி. ஆமா ஆமா ஆமா. அதனால என்னய்யா எழில் சூழ்ந்து இருக்கு இடத்திலே விற்றிருக்கும் கேட்டவரம் தருவாளை. ஆமோ திருக்கோயில எப்படி எங்க இருந்து வந்தது? ஆமா எங்க இருந்து வந்தது? வந்த காரணம் என்ன? ஸ்ரீ கன்னி விநாயகர் போற்றி. சரி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்ப உள்ள கதை கிடையாது. கிடையாது கிடையாது. 100 ஆண்டுக்கு முன்பாக. அப்பா 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளா பிறந்திருக்கே மாட்டோம். கிடையாது கிடையாது. நாளா சரி அடுத்துதான் நம்ம கல்யாணமே முடிஞ்சது அது. ஆமா 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமா உள்ள வரலாறு இது. அதானே. சரி அப்போ என்ன 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 அதாவது சரி அவர்களுக்கு ஒரு தொழில் இருக்கும். ஆமா அவர்கள் குலத்திற்கு ஏற்ற மாதிரியும் அவர்களுக்கு தகுந்த பாரியம் தொழிலானது இருக்கும் அல்லவா. நம்மளுடைய குலம் சரி நாடார் குலம். நாடார் குலம் அல்லவா. வாடேடிக ஓடை ஒடிய கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோடார் வாழைக்கு 2 குறை வர கண்ட வள்ளல் யார்? வள்ளல் யாரு? நம்மதான் ரெட்டை சங்கு விருது பெற்றோர். அதாவது என்ன 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 சப்தக்கு நீ பெற்றெடுத்த சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா. சத்திரியர் குலம். சரி நாட்டை ஆள பிறந்த குலம். நாட்டை ஆள பிறந்த குலம் அம்மா நம்ம நாடார் குலம். சரி அதனால என்ன 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 நம்மளுக்குனா என்ன தொழில் செய்யலாம்? என்ன தொழில் செய்யலாம்? நம்ம குலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விவசாயம். ஆமா விவசாயம் ஒரு பக்கம். பனையேறி. ஆமா பனையேறி தொழில். ஆமா ஆமா பனையேறி நாடாரு. ஆமா நிறைய தொழில் இருக்கு நமக்கு. அப்ப செய்யக்கூடிய தொழில திறமை வேணும். ஆமா ஆமா செய்யக்கூடிய தொழில திறமை முக்கியம். அடுத்து செய்யும் தொழில தெய்வமா நினைக்கணும். மதிச்சு நடக்கணும். ஆமா எந்த தொழில் செய்தாலும் சரிதான். விவசாயம் செய்தாலும் சரிதான். சரி நம்மள மாதிரி வில்லுப்பாட்டு பாடலாலும் சரிதான். ஆமா செய்யும் தொழிலே தெய்வம்னு நம்பி செய்யணும் அம்மா. நினைக்கணும்ல. தாய் வடிவாளமாளுக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ சரி அதே மரியாதை நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு செய்து கொடுக்கணும். கொடுத்தா சரி. ஆமா ஆமா அப்படின்னா தான் தொழிலும் நல்லா இருக்கும். தொழிலை வச்சு நம்மளும் நல்லா இருக்க முடியும். அப்ப மடையேறியும் மடைமரத்தில் உள்ள சரி கிடைக்கக்கூடிய பதினீரை கொண்டு அப்ப வார்ப்பெல்லாம் உண்டு. சரி ஆனா 100 ஆண்டுக்கு முன்ன வார்ப்பு கிடையாது. அப்ப கோப்பராயில் தாடங்காஜி அந்த நல்ல பதினீரை ஐயா சிறண்டாயி வைதாளே கருப்பட்டி செய்த போதி அதை நல்ல தாரேடு ஓலப்பட்டி தாரேடு மக்கள் அப்படியே செய்யக்கூடிய தொழில தெய்வமா நினைச்சு நல்ல பயணி சரி பணம் ஏறுவாங்களா. ஆமா பயணி ஆமா சரி ஒரு 4-5 குடும்பம் சேர்ந்து பனைமரம்னா 1-2 கிடையாது. எக்கச்சக்கமான பனைமரம். தோட்டமா இருக்க மாதிரி இருக்கு பனைமரம். யாருக்கு நமக்கு தான் இங்க உள்ள பூவனூர் மக்களுக்கு. சரி அப்போ அந்த காலத்துல கொப்பரை. சரி அண்டா கொப்பரைனா தெரியுமா? தெரியும் கொஞ்சம் பெருசா இருக்குமே. வெங்கல பாத்திரம். இப்போ ஒரு சில கோயில்ல வச்சிருப்பாங்க. சரினது மஞ்சள் நீர் ஆடுறதுக்கு கொப்பரை. சரி ஆமா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமா அதிகாலை 4 மணிக்கே வச்சாங்கன்னு சொன்னா ஆமா ஒரு காலையில ஒரு 9 மணி போல உள்ள பால் கொதிக்க ஆரம்பிச்சிடும் மஞ்சப்பால். சரி ஆமா அந்த கொப்பரையில வச்சு சரி அப்படியே விடலி போட்டு அதுக்குள்ள வச்சு பயணி காய்ப்பாங்க. பயணியை காய்ச்சி சரி அத வந்து நல்ல வத்த சுண்ட காய்ச்சி சரி அதுதான் கருப்பட்டி. அதுதான் கருப்பட்டி ஆகுது. ஆமா இவர் கேட்காரு கருப்பட்டி மரத்துல இருந்து காய்க்குன்னு நினைச்சேன்பா தம்பி அப்படிங்காரு. ஆமா அப்படித்தான் நினைச்சிட்டாரு போல. ஆமா பதநீரை கருப்பட்டி ஆக்குவாங்கன்னு தெரியல அவருக்கு. அவர் யாரு? காய்க்கவும் நம்ம புடிங்கிட்டு வரணும்னு நினைச்சிருக்காரு. அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்காருல. கொஞ்சம் விவரமான மனுஷன் அப்படி பேசத்தாமா அவர் கேட்கத்தான் செய்வார். அதானே அப்ப அத காய்ச்ச உடனே சிரட்டையில ஊத்தி அப்படியே கருப்பட்டி செய்தல்லவோ அத வந்து என்ன இப்ப உள்ள பாத்திரம் விதவிதமா இருக்கு. அப்ப ஓலப்பட்டி எடுத்து
பண மரம்னு சொல்லிட்டியே. ஆமா ஆமா ஆமா. அதுல என்னென்ன விதமா எப்படிலாம் இருக்கு தெரியுமா? பனைமரத்துல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு தெரியுமா? ஆமா. சரி. எதனா என்ன இருக்கு? பனைமரத்துல இருந்து கல்லு குடிச்சோம்னு சொன்னா அப்படி மார்க்கண்ட மாதிரி இருக்கலாம். சரி. பனைமரத்துல இருந்து நுங்கு கடைக்கு, அது பதினி கடைக்கு ஒரு பக்கம், பனங்கிழங்கு ஒரு பக்கம் பனங்கிழங்கு எடுக்கலாம். அடுத்து ஒரு பக்கம் கருப்பட்டி கிடைக்கும். அடுத்து ஒரு பக்கம் சுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் மிளகு கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்காது. சரி. ஆமா. சொன்னதெல்லாம் கிடைக்காதுன்னா அதெல்லாம் போய். சரி. தவணு கிடைக்கும். தவணு கிடைக்கும். கொஞ்சம் நேராயி தவணு எடுத்தோம்னா ஒருத்தனை எரிஞ்சா போதும். சீக்கிரமா காலம்பரம் எடுத்து சாப்பிடணும். அந்த ஓலைய வந்து ஆமா நாறு வெட்டி சொலவு ஓலைப்பெட்டி. சரி. அடுத்து ஆமா பனைமரத்து ஓலையில வளக்குமாறு வீட்டுக்குள்ள போட்டுருக்கு பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ள கட்டை. சரி. அதே அதுல உள்ளது. அது அங்க உள்ளது தானா? வீடு கூலிங்கா இருக்கணும்னா கட்டை குத்துன வீட்டுல உட்கார்ந்து பாரு. ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல. ஆமா. நீங்க சீட்டு போட்ட வீட்ல இருக்கீங்களோ? பணமட்டை ஓலைய வச்சு அதுல மட்டை வச்சு நொங்க வண்டி உருட்டில ஆடலாம். அம்மா எவ்வளவு பெரிய பிரமாதமான அமைப்புல இருக்கு. சொல்லிட்டோம் பண மரம்னு. அதுல உள்ள வருமானம். ஆமா ஆமா. பனைமரத்தோட அம்சமே அம்சம் தானே. ஆமா. சரி. இன்னைக்கு கருப்பட்டி கிலோ 400 ரூபாய். கேட்டில யாரும் நொங்கு? ஆமா. என்னப்பா ஆண்டவன் கொடுத்திருக்கான். சரி. சரி. யார வேணாலும் ஏறி. அதனால அந்த பனைமரத்தில் உள்ள ஓலையத்தான் பெட்டி ஆக்கியிருக்காங்க. அதனால என்னையா அந்த ஓலை பெட்டியிலே அடுக்கி கொண்டு ஐயா வியாபாரம் தான் செய்ய என்ன ஏறு செய்வாரான உள்ள மகள் இளையான வேளை இளையான வேளை விருப்பமுடன் ஏறு செய்தார். கருப்பட்டி எல்லாம் எடுத்தாச்சு. ஓலைப்பட்டியில இருந்து அடுக்கி வச்சாச்சு. ஆமா. ஓலைப்பட்டியில அடுக்கி தூக்கியாச்சு. ஆமா. இந்த பூவனூர்ல இருந்து இந்த கருப்பட்டிய நம்ம எங்கயாவது கொண்டு வியாபாரம் செய்யணும். ஆமா. நம்ம ஊரை தவிர நம்ம வெளியே எங்கேயாவது கொண்டு போய் வியாபாரம் செய்யணும். அப்போ ஒரு குடும்பத்துல சரி. ஏன்னா ஒருத்தர் இருந்தா ஒண்ணு யோசனை வராது. சரி. 4 பேர் கூட இருக்கணும். ஆமா ஆமா. இருக்கணும்ல. அப்பா 4 பேர் 4 விதமான யோசனை சொல்லுவான். ஆமா. சரி. அப்படியே இங்க இருந்து நம்ம எங்க போகலாம்? எங்க போகணும் அப்பா? தென்னாட்டுக்கு போவையா? தென்னாட்டு போகணுமா, வடநாடு போகணுமா, கீழ்நாடு போகணுமா, மேல்நாடு போகணுமா? வடநாடு போகணும். ஆமா வடநாடு போகணும் அப்பா. அங்கதான் வாழ்வுக்கு மேல் வாழ்வு வரும். ஆமா. வடநாடு போனோம்னு சொன்னா வருவார்கள் உண்டு போவார்கள் உண்டு. சரி. ஆமா ஆமா. தென்னாடு போனவங்க திரும்ப மாட்டான். ஆமா. சரி. சரின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? அதாவது என்ன எங்க போனாலும் வந்தாலும் சரி. தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போகணும். ஆமா. தாய் வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் தன்னை பேணி போகணும். எதனால அதான் எந்த இடத்துக்கு போனாலும் கல்யாணம் முடிஞ்சிட்டு சரி. ஆமா. ஒரு 15 வருஷம் போச்சு, 10 வருஷம் போச்சு, 5 வருஷம் போச்சுன்னு சொன்னாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு தானே போறோம், நம்ம அப்பா வீட்டுக்கு தானே போறோம்னு சொல்லி வீசுல கை வெறுங்கையுமா போயிடக்கூடாது. நமக்கு தண்ணி தேவைச்சாலும் ஒரு கேனல வச்சுக்கிடணும். நமக்கு சாப்பாடு தேவைப்பட்டாலும் ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிடணும். நமக்கு போயிட்டு திரும்பி வரணும்னு சொன்னாலும் பசாரிச்சுக்கு கையில வச்சுக்கிடணும். ஆமா. சும்மா வீசுல கை வெறுங்கையுமா போனோம்னா அம்மா வீட்டுல போய் உட்காந்து ஜங்கடி உட்காந்து சொன்னா 2 நாள் நல்லா பாப்பா. 3ஆவது நாள் தாய் இன்னும் கிளம்பலையோ, பார்க்கவே மாட்டேன், வீட்டுக்காரர் வரலையோ, ஆமா முருகனும் வந்து கூட்டு போகலையோ அப்படின்னு கேட்பா. இல்ல அவ கேட்க முன்னால நம்ம கையில இருக்க துட்ட போட்டு நம்ம வந்துடணும் வீட்டுக்கு. அது சரிதான். அதுதான் சொல்லியிருக்கா தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணிட்டு போகணும்னு சொல்லி. அப்படியே. ஆமா. அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு புறப்படும் போது ஆமா அந்த பூவனூர் மக்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு போகும்போது வெங்கல பாத்திரமான ஒரு தூக்குவாளி. ஆமா. அந்த தூக்குவாளியை கையில் எடுத்து அந்த தூக்குவாளி எடுத்து சோறு தானே கட்டி நல்ல எடுத்து உணவுகளை கொண்டு என்ன செய்தாரானா ஏற்றலொரி ஊரவரோ என்ன செய்தாரானா
நமக்கு சாப்பிடுவதற்கு சோறு வேணும். ஆமா சோறு வேணும். வயிற்றுக்கு தானே இந்த சத்தம். ஆமா ஒரு வாய் சோத்துக்கு தானே அந்த பாடு. அதனால அழகான வெங்கல பாத்திரம். ஆமா ஆமா வெங்கல பாத்திரத்துல தூக்குவாளி. ஆமா தூக்குவாளி வெங்கல பாத்திரம் தூக்குவாளியில. அப்ப வந்து சோறுலாம் கிடையாது, அரிசி சோறுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா அரிசி சாப்பாடு சொன்னா ரொம்ப ரேருமா அந்த காலத்துல. ஆமா 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 ஒரு கிலோ அரிசி வாங்கணும்னா எவ்வளவோ பெரிய பஞ்சமெல்லாம் வந்துருக்கு. ஒரு தாளாவில இவ்வளவு சோறு வைக்கா. ஆமா இவ்வளவு சாப்பிடுதா மிச்சத்தை கொண்டு மாட்டு தட்டுல தட்டிடுது. சரி மாடு அரிசி எளிதான முறையில கிடைக்கும். மாட்டுக்கு தானே போடுதா, தூர போடலையே. தூர போடலாமா? அதானே அவளை சோற வீணாக்குதான்னு சொல்லுதேன். அதனால அந்த காலத்துல சோளச்சோறு. ஆமா 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 அதுதான் அவங்களுக்கு உணவு. சரி சென்று ஆமா அப்பங்க அப்படியே கையில எடுத்துக்கொண்டு சரி அப்பங்க கருப்பட்டி எடுத்து கருப்பட்டிய ஓலப்பட்டியில எடுத்து எங்க போனோம்? எங்க வருகிறார்கள்? வடநாட்டுக்கு போனோம். ஆமா வடநாட்டுக்கு வருகிறார்கள் அல்லவா? அந்த காலத்துல என்ன 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 பஸ் எல்லாம் கிடையாது, பைக் எல்லாம் கிடையாது. ஆமா பஸ் கிடையாது, புக் பண்ணி போறதுக்கு ட்ரெயின் கிடையாது. சரி OLXல கார் கிடையாது. இல்ல ஆமா ஆமா கூட்டிட்டு போறதுக்கு மச்சானும் பைக் கொண்டு வர மாட்டா, மாப்பிளையும் பைக் கொண்டு வர மாட்டா. அதானே நீ கொண்டு வரியா? தாய் நல்லா கொண்டு வந்தா. சரி அதனால ஆமையா ஓல பெட்டியில அடுக்கி கொண்டு அந்த கருப்பட்டியை அடுக்கி கொண்டு நடராஜ பஸ்னா என்னது? ஆமா நடராஜ பஸ் சொன்னா நம்ம நடந்தாலே தனக்கு உதவின்னு சொன்ன மாதிரி நடக்க வேண்டியதா விடிய விடிய. ஆமா விடிய விடிய நடக்க வேண்டியதா, விடிஞ்ச கருத்து நடக்க வேண்டியதா. அப்படி இல்லையா? சரி வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி. வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி இருக்கும். ஆமா இங்க இருந்து வடநாட்டுல போய் தேனி கம்பம் சரி போடி ஆமா ஆமா அங்கெல்லாம் போனோம்னா போகணும்னு சொன்னா ஒன்னால் உசிலம்பட்டி. ஆமா உசிலம்பட்டி வருஷ நாடம் போய் பழக்கம். சரி வல்லநாடு. ஆமா அந்த சைடுல போனோம். வல்லநாடு இல்ல வருஷ நாடு. வருஷ நாடா? ஆமா வல்லநாடு இங்க இருக்குன்னா தூத்துக்குடி கிட்ட. ஆமா அதெல்லாம் இப்ப பாத்துருக்கணும். சரி அழகா இருந்திருக்கலாம். ஆமா ஆமா ஐயா. அதனால அம்மா ஐயா நல்ல மாட்டு வண்டி மாட்டு வண்டி ஏற்றி வண்டி மாவட்டங்கள் தாடும் போட்டி கம்பம் நல்ல தேடிக்கு ஒன்று நல்ல ஊர்களில் ஐயா கருப்பட்டிய வைக்க வென்றி கருப்பட்டிய வைக்க வென்றி துடனே வாரா கருப்பட்டிய வைக்க வென்றி கருத்துடனே வாரா. ஆறு மாட்டு வண்டி. ஆமா 6 நல்ல மாட்டு வண்டியை கட்டி. ஆமா சரி 6 மாட்டு வண்டினா வண்டி எத்தனை? ஆமா ஆமா 6 வண்டி. மாடு எத்தனை? மாடு எத்தனை 6 பேத்துக்கு 2 மாடு. ஆமா கணக்கு போட்டோம்னு சொன்னா 12 மாடு. 14 லட்சத்தி 12 வருது. அதானே வரும். சரி வரத்தான் செய்யும். ஆமா 6 வண்டிக்கு மாடு 12. ஆமா அழகா கட்டிட்டாங்களா? இந்த புவனூர் கிராமத்திலே உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று கோடி அந்த மாட்டு வண்டி ஏத்தி. ஆமா மாட்டு வண்டியில ஏத்தி கருப்பட்டி அதிலே அள்ளி வைத்து. ஆமா ஓலப்பட்டியில வச்சிருக்க கருப்பட்டியை மாட்டு வண்டியில ஏத்தி. ஓலப்பட்டியில கருப்பட்டி இருந்தா வாசனை எப்படி இருக்கும்? வாசனை எப்படி இருக்கும்? கீழ வண்டியில கட்டிக்கிட்டு. ஆமா ஆமா மாட்டு வண்டியில யாரு உட்கார்ந்தாலும் அப்படி வரும் பாருங்க உடம்புல. அப்ப என்னையா எங்க வரார்கள் தெரியுமா? அம்மா வருகிறார்கள். இந்த புவனூர் தான்காட முறையாக வராரே அங்கிருந்து பயணமாகி பாவூர் சத்திரம் பாறையாக பாவூர் சத்திரம் பாறையாக சுடரே வாரா. அந்த பாவூர் சத்திரம் பாதையாக பௌசுடனே வாரா. இப்படி இங்க இருந்து சரி தேனி கம்பம். ஆமா தேனி கம்பம் போடி. சரி அதாவது உசிலம்பட்டி. ஆமா உசிலம்பட்டி போயிருக்கோம் அன்னைக்கு போனோமா? ஆமா யாருல எதுல போனோம்? எதுல? நம்ம சொப்பன சுந்தரியில போனோம். சரி அங்க பிள்ளையார் கோயில் பக்கத்துல நிக்கல அந்த ஐ சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரியிலே போனோமா நம்மலாம் தேனிக்கு. சரி சரி ஆமா இனி அழகா கொண்டு போய் விட்டா தரத்தாங்கலாம. அம்மா எத்தனை ஏத்த வந்தாலும் சரி எத்தனை பள்ள வந்தாலும் சரி சரி பொத்துன்னு 2 ஓட்டு கொண்டு போய் விட்டுட்டு அழகா. அதானே சரி வரக்கூடிய வாகனம். ஆமா ஆமா சொப்பன சுந்தரி கிடையாது. சரி நம்மளுக்கு உயிரா. நம்மளா உயிரை பார்க்கணும். சரி
இன்னைக்கு உயிரோட இருக்கணும்னா அதுதான் வேணும். அப்படி ஒண்ணு இருக்கா? வேற சரி, உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது. ஆமா, தெரியத்தானே செய்யும். அதனால ஐயா அந்த கம்பம் தேனி சரி இந்த அண்ணமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு 6 மாட்டு வண்டி கட்டி 6 நல்ல மாட்டு வண்டியை கட்டி அப்படியே வார சண்டை. அப்பா எங்க வருகிறார்கள்? எங்க வருகிறார்கள்? தேனி கம்பத்துல வந்து. ஆமா, தேனி கம்பத்துல வந்து வார சண்டை. ஆமா, வார சந்தைக்கு வராங்க. சந்தையில வியாபாரம் செய்வார்கள். ஆமா, சந்தையில வியாபாரம் ஒரு சில பக்கம் தினந்தோறும் சந்தை நடக்கும். சரி, ஒரு சில பக்கம் செவ்வாய்க்கிழமை மட்டும் சந்தை நடக்கும். ஆமா, ஒரு சில நேரம் புதன்கிழமை மட்டும் சந்தை நடக்கும். சரி, இவங்க வார சந்தைக்கு வந்து அதானே சனிக்கிழமை சந்தை. ஆமா, சனிக்கிழமை சந்தை நடக்கும். ஆமா, ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த மாதிரி நடக்குமா? இருக்கும்ல. நகரத்துல ஒரு மாதிரி நடக்கும். சரி, தென்காசில ஒரு பக்கம் நடக்கும். ஆமா, ரெட்டியார்பட்டியில ஒரு மாதிரி ஒரு விதமா நடக்கும். முக்குடல் சந்தை. ஆமா, முக்குடல் சந்தை நிறைய சந்தை இருக்குல்ல. ஆமா, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சந்தைக்கு போனோம்னா அது ஒரு பக்கமா இருக்கும். ஆமா, சரி. அதாவது என்ன என்ன அப்ப உள்ள காலம் வேற. சரி, இப்ப உள்ள காலம் வேற. வேற வேற தானே. இப்ப எவ்வளவு ரூபா, 1 கோடி ரூபா இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கும் தெரியாம. ஆமா, தெரியாம எதுல வச்சுக்கிட்டான்? எங்க வச்சிருக்கா? போன்ல வச்சுக்கிட்டான். டச் செல்லுல வச்சிருக்கான். 1 கோடி ரூபா இருந்தாலும் சரி வெளியே தெரியாது. ஆமா, இப்ப கணக்குக்கு ஏண்டலாம் கேட்டியனா அதான் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு? கரெக்ட்டா 61 ரூபா இருக்கு. அப்படியே கையில கிடையாது. என் போன்ல வச்சிருக்கேன், ஜிபேல வச்சிருக்கேன். சரி சரி, 61 ரூபா பத்திரமா இருக்கு. இருக்கட்டும். சரி, ஆனா அந்த காலத்துல என்ன 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 61 ரூபாங்கறது உங்களுக்கு பெருசா இருக்கும். 61 ரூபாங்கறதே பெருசு அந்த காலத்துல. ஆனா காலனா, அரையனா, முக்கா துட்டு இதெல்லாம் கையில வைக்க மாட்டாங்களாம். இந்த சேப்புல வச்சுக்கோம்பாங்க. சேப்புனா என்னது? என்னது? சட்டப்பை. ஓ, சட்டப்பையில. ஆமா, சரி. அதான் பெரிய ஆட்களுடைய பழக்கம். ஆமா, இப்ப வெள்ளை சட்டை போட்ட முடியும்னா 2000 ரூபாய் தாளி இல்லாம வெளியே வர மாட்டேங்காங்க. இப்ப செல்லாது. ஆமா, 2000 ரூபாய் தாள 500 ரூபாய் தாளி இல்லாம வெளியே வர மாட்டேங்காங்க. அதுக்குள்ள விசிங் கார்டை வச்சுக்கிட வேண்டியது நமக்கு தேவையானது. அப்போ ஆமா, அந்த 6 பேர்களும் ஒன்று கூடி இடுப்பதியிலே சுருக்கு போய் அவரவருக்கு ஒவ்வொரு சுருக்கு பை. ஆமா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுருக்கு பை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாட்டு வண்டி. ஆமா, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருந்தோம்னா சண்டை பாகுபாடு எதுவும் இருக்காது. சரி சரி, அந்த சுருக்கு பைய வச்சு இடுப்புல வச்சுக்கிடுவாங்களா? ஆமா, சுருக்கு பைய கட்டி இடுப்புல வச்சிருப்பாங்க. ஆமா, கருப்பட்டியை வித்த காசெல்லாம் வைக்கணும்ல. ஆமா ஆமா, அதுக்கு சரி, அதுக்கு தான் ஆளுக்கு ஒரு சுருக்கு பை. ஆமா, இப்பவும் பாருங்க என்ன, இந்த விருந்துக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போனோம்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூட லீவுக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போனோம்னு சொன்னா சரி, ஆமா, அப்பா அம்மா நமக்கு தெரியாம, அதாவது அண்ணனுக்கு சொல்லிராதன்னா பேத்தின்னு சொல்லுவா. சரி, நம்மளும் ஏதோ தர போறான்னு நினைச்சு அவளோட இருந்தோம்னா அந்த முந்தானே அவுத்து, சரி, அந்த ரேஷன் கடை சேலைக்கு அந்த முந்தானே அவுத்தும் போது உள்ள இருந்து ஒரு சுருக்கு பையில அதான் 1 ரூபா அண்ணன் சொல்லிராதனா அப்படின்னு சொல்லி தருவா, கொடுப்பாங்கல. அந்த சுருக்கு பையில இருந்து எடுத்து தரும்போது அத பாக்கும்போதே அழகா இருக்கும். எவ்வளவு அருமையா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அந்த சுருக்கு பையில அவரவர்கள் விற்பாங்க பத்தியல கருப்பட்டி. ஆமா ஆமா, அந்த துட்டு காலனா சரி, அரையனா. ஆமா, அரையனா. இப்போ 1000 ரூபாய் வந்தாலும் மதிப்பே இல்ல. ஆமா, 1000 ரூபாய் வந்தாலும் ஒரு நாள் சம்பளம் தானே. சரி, துறவி ஒரு நேரத்துக்கு காண மாட்டேங்குது, செலவுக்கு காண மாட்டேங்குது. ஆமா, சரி, அதை எல்லாம் சுருக்கு பையிலே வைத்துக் கொண்டு. ஆமா, சுருக்கு பையில் எட்டிக்கொண்டு. ஐயா ஐயா, நீ வித்தாச்சா? சந்தோஷமா இருக்கு. நீ வித்துட்டியாப்பா? எனக்கு வித்துருச்சு, வியாபாரம் வித்துருச்சு. நம்ம ஊரு கருப்பட்டி. ஆமா ஆமா, நம்ம ஊரு பூவனூர் கருப்பட்டி. பூவனூர்ல உள்ள கருப்பட்டிய ஆமா ஆமா வடக்க உள்ள ஆட்கள் விரும்பி வாங்குவாங்களா? விரும்பி வாங்குவாங்க. அடி
படிபடியா போயிரும். கருப்பட்டி எப்பம்பா கொண்டு வருவான் அந்த பூவனூர்காரங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படியா? ஏன்னா கருப்பட்டிக்கு அவ்வளவு வேல்யூ அந்த சைடு, தேனி சைடுல. அது மத்த ஏரியா கிடையாது. பூவனூர் கருப்பட்டிக்குன்னா அவ்வளவு மரியாதை. அதானே. கருப்பட்டி கொண்டு வந்துட்டாங்களா அந்த பூவனூர்காரங்க? சரி. அந்த பூவனூர்காரங்க கருப்பட்டி கொண்டு வந்துட்டாங்களான்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. கேட்டு கேட்டு வாங்குவாங்க. எவ்வளவு துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்து விடுப்பா, சாப்பிட்டு போட்டோம். சரி. கருப்பட்டி நமக்கு வந்ததா? ஆமா. சரி. அப்ப அவரவர்கள் ஒன்று கூடி, எல்லாரும் ஒன்று கூடி, ஐயா நல்ல பேர்களுமே என்ன ஏறு செய்தாரானா, என்ன யாரு செய்தாரானா, சந்தையில வாங்குவோம் அந்த நல்ல நேரத்தில் அளவிற்கு சுவையாவே வியாபாரத்தை தான் முடித்து பண்ட வாங்க ஐயா திரும்புறாரே உள்ளூரி வாங்குவதற்கு பண்ட வாங்குவதற்கு திரும்புறாரே எல்லாருமே. எல்லாரும் சேர்ந்து சரி, அதாவது கருப்பட்டியை வித்தாச்சு. ஆமா, கருப்பட்டியை வித்தாச்சு. நல்ல வியாபாரத்துல ஒரு குறைபாடும் கிடையாது. 100 ஆண்டுக்கு முன்னாலேயும். ஆமா, இப்பவும் பாருங்க என்ன நம்ம ஆளுக்கு எங்கேயும் கடையை போட்டோம்னு சொன்னா வியாபாரம் விற்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. ஆமா. அப்பா அந்த அண்ணாச்சி கடை அரிசி கடை நல்லா இருக்கும், தரமா இருக்கும் பொருள் இருக்கும். அந்த அண்ணாச்சி கடை காய்கறி கடை நல்லா இருக்கும், தரமான பொருள். சரி. அந்த பேரும் புகழும் இப்போது நமக்கு எங்க உண்டுமா? ஆலங்குளம் போனாலும் சரி, சொரண்ட மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, சரி, இப்ப அண்ணாச்சி கடையில வாங்க பொருள் தரமா இருக்கும். ஆமா. பிள்ளைக்கு கல்யாணமா நம்ம அண்ணாச்சி கடையில சரக்குடு, அவளுக்கு சடங்கு வச்சிருக்கேன் நம்ம அண்ணாச்சி கடையில சரக்குடு. சரி. உனக்கு புது வீடா நம்ம அண்ணாச்சி கடையில சரக்குடு. வியாபாரத்துல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க நம்ம அண்ணாச்சி மாருங்க. அப்படியா? ஆமா ஆமா. அப்ப 6 பேர்களும் சரி கொண்டு போன கருப்பட்டியை வித்து. ஆமா, கொண்டு போன கருப்பட்டிகளை வித்து இடுப்புல வச்சிருக்க சுருக்கு பை நிறைஞ்சு போச்சு. சுருக்கு பை அப்ப சுருக்கு பை கிள்ளிக்கலாம் போகுது. ஆமா, ஏன்னா வியாபாரம் அப்படில போயிருக்கு நமக்கு. அப்ப வந்து என்ன 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 ஒரு அணா கொடுத்தா சரி ஒரு மூடை காய்கறி வாங்கலாம். ஒரு அணா கொடுத்தா ஒரு மூடை காய்கறி வாங்கலாம். நீ 1 ரூபா கொடுத்து ஒரு கத்திரிக்காய் கேளு, தர மாட்டாங்க. இல்ல. ஆமா, ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். சாக்லேட் கூட இல்லக்காங்க. 1 ரூபா சாக்லேட் பிள்ளைங்க தான் திங்க மாட்டேங்காங்களே. நல்லா இல்ல. 100 ரூபா டேரி மில்க் கேக்கா. அப்படியா? 50 ரூபா டேரி மில்க் கேக்கா, இல்ல 150 ரூபா டேரி மில்க் கேக்கா. டேரி மில்க் தான் சாப்பிடுவா. டேரி மில்க் ஏமாத்தீங்க. நான் டேரி மில்க் லவருங்க. அப்ப டேரி மில்க் கட்டி கிடந்தால போற. அதான் பாதகத்தி. அதனால சரி, அப்ப சுருக்கு பையில இருக்கக்கூடிய பணத்தை. ஆமா, சுருக்கு பையில இருக்கக்கூடிய பணத்தை 100 ஆண்டுக்கு முன்னால சரி சரி என்ன 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 இந்த பணத்தை எல்லாம் எடுத்து சரி நம்ம வீட்டுக்கு தேவையான பண்டம். ஆமா, நம்ம வீட்டுக்கு தேவையான பண்டங்களும் உடுத்த துணி வேணும். உடுத்த துணிகளும் எல்லாத்தையும் இதுல தான் வாங்கணும். ஆமா, அந்த சுருக்கு பையில இருக்கக்கூடிய காசுகளை வச்சுதான் நமக்கு துணியும் சரி பண்டமும் சரி வீட்டுக்கு தேவையான பொருளும் சரி. 6 மாட்டு வண்டி போட்டு சரி அண்ணங்க போயிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப அந்த துட்டை வச்சுக்கிட்டு சரி எல்லாமே பொருள் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஆமா, பொருள் எல்லாம் வாங்கி தீன் பண்டம் விவசாயத்திற்கு என்னென்ன வேணுமோ. ராமசாமி, ஆமா, பிள்ளைகளுக்கு பொருள் வாங்கிட்டியா? வாங்கியாச்சுப்பா. நீ வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்பா. என் புள்ள அன்னைக்கு அந்த இது காட்டா சரி வாங்கி வச்சிருக்கேன் கூடையில. அப்படியா? ஆமா ஆமா. அப்போ அங்கே ரெண்டு வேளாமாகி 6 பேரும் வண்டி போட்டு வார போது ஊருக்கு தான் புறப்பட்டாரே. புறப்பட்ட நேரத்திலே என்ன என்ன செய்தாரா, என்ன செய்தாரா அறிவாரே. சரி, அவங்க தயாராக இருக்கும் போது மாட்டு கழுத்துல இருந்து சலங்கை சத்தத்தோடு. ஆமா, சலங்கை சத்தத்தோட 6 வண்டிகளும் சரி பொழுது சாயும் நேரம். ஆமா, பொழுது சாயும் நேரத்துல அந்த சல்லு சல்லுன்னு அந்த சத்தத்துல மாட்டு வண்டி சட்டத்தின் கீழ் சரி அந்த காலத்துல லைட் வெளிச்சமெல்லாம் இல்ல. கிடையாது கிடையாது. இந்த பாக்ஸ் லைட் உண்டா? போக்கஸ் கிடையாது. போக்கஸ் டியூப் லைட் உண்டா? கிடையாது கிடையாது.
டீப் லைட்னு இப்ப ஆமா ஆமா அந்த காலத்துல இதுக்கு பேரு என்னது வாழைத்தண்டு லைட். ஓ வாழைத்தண்டு லைட். ஆமா நல்லா இருக்க வாழைத்தண்டு லைட். அதான் அப்பா அம்மா அப்படிதான் சொல்லுவா. அதனால ஆமா ஆமா அந்த காலத்துல அப்படி இல்ல. கீழ் லந்தர் விளக்கு. என்ன விளக்கு? லந்தர் விளக்கு. ஓ லந்தன் விளக்கு. ஆமா அது நல்ல அரிக்கி அறிக்கை லைட்டாமா. அதாவது அந்த மாட்டு வண்டி சட்டை இருக்கு பாத்தியா, அதுக்கு கீழே லந்தர் விளக்கு. ஆமா நந்தன் விளக்கு. மாட்டு வண்டி ஆடி அசந்து போவ. ஆமா அந்த வெளிச்சத்தை பார்த்தா வண்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கிடணும். வண்டி வேற பவருக்கு கிடையாது. உள்ள குண்டு கிடக்கா குழி கிடக்கான்னு பார்த்து போறதுக்கு பவருக்கு கிடையாது. மெயின் ரோடே இருக்காது. பின்னால வர வண்டிக்கு இதுல ஒரு வண்டி போகுதுப்பா அடையாளம் காமிக்கிறதுக்காக அந்த விளக்கு அறிக்கை விளக்கு. அதுதான் லந்தர் விளக்கு சொல்லுவாங்களே அப்படியே லைட். சரி சரி அப்ப அந்த லைட்டை மாட்டிக்கொண்டு அப்ப அங்கிருந்து பயணமாகி ஆறு நல்ல வேர்களுமே போதாங்க அழகி அழகுடனே வாராரே ஓண்டமோந்த பெருநடையா ஓண்டமோந்த பெருநடையா ஓடி வாரா வந்துகிட்டே இருக்காங்க. சரி சும்மா இருங்க. ஆமா சும்மா இருந்தோம்னு சொன்னா நமக்கு சோம்பேறித்தனம் கொடுக்குமா? சோம்பேறித்தனம் வரும். ஆமா ஆமா இப்போ உள்ளவங்க எப்பண்டா சும்மா இருப்போம்னு நினைக்காங்க. ஆமா அப்போ உள்ளவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி கொண்டே இருக்கணும். நம்ம கையும் காலும் நம்மள இருந்து சும்மாவே இருக்க கூடாது. அந்த காலத்துல உள்ள பாட்டு பாடி கொண்டு வராங்க. ஆமா பாட்டு பாடி கொண்டு வராங்க. களைப்பு தீரணும்னு சொல்லி. ஆமா களைப்பு தீரணும்னு சொல்லி. ஆமா பாட்டு பாடி வருவார்களாம். ஆமா பாட்டு பாடி வருவார்கள். பாடி விடுங்க அம்மா. என்ன அந்த உள்ளவங்க அப்படி களைப்பு தீரணும்னு சொல்லி. சரி ஆமா பாட்டு பாடி கொண்டு வருவாங்களாம். ஆமா அம்மோ ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே சித்திரத்தை சித்திரத்தை நம்பி உள்ள நானும் முத்திரைய பதிச்சேனையா ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே சித்திரத்தை சித்திரத்தை நம்பி உள்ள நானும் முத்திரைய பதிச்சேனையா அந்த மாமரத்தி ஓரத்தில மச்சான் நானும் வந்து இருக்கையிலே மாமரத்தி ஓரத்தில மச்சான் நானும் வந்து இருக்கையிலே செத்தோ நின்னு பேசினாலே எனக்கு இதயம் குலுங்கி போகுதையா ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே சித்திரத்தை சித்திரத்தை நம்பி உள்ள நானும் முத்திரைய பறிச்சேனே அந்த கருப்பி நல்ல பொட்டு வச்சி ராசா கம்பரிக்க போகையிலே கருப்பி நல்ல பொட்டு வச்சி மச்சான் கம்பரிக்க போகையிலே கருப்பு பொட்டு மின்ன மின்ன நானும் கம்பரிக்க மறுத்தேனையா ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே ஏலரிசி ஓவியமே ராசா எனக்கு வாய்த்த சித்திரமே சித்திரத்தை சித்திரத்தை நம்பி உள்ள நானும் முத்திரைய பதிச்சேனையா அதான் சோர்வா இருக்காது. ஆமா ஆமா அப்படின்னா உடம்புல ஒரு அலுப்பு தெரியாது. அப்படியா நம்ம இங்க இருந்து வீட்டு வர போகணுமா ஒரு டயர்டு தெரியாது. ஆமா
ஆமா ஆமா அப்படி முன்னால உள்ளவங்க பாட்டு பாடுறாங்க பல்லவி எடுத்தாங்கன்னு சொன்னா சரி பின்னால உள்ளவங்க சரணம் போட்டு முடிப்பாங்க சரணம் ஆமா போட்டாங்கல்ல பல்லவி சரணம் சரி ஆமா சுருதி மருதி எதையுமே விட போறது கிடையாது அப்படின்னா எல்லாத்தையும் அடிச்சு வரைக்கும் பாடுறதுதான் 8 கட்டையா ஆமா 8 கட்டையா 7 கட்டையா ஏமா என்னதோ ஒண்ணுமா 7 கட்டையும் போடலாம் 8 கட்டையும் போடலாம் சுதி இப்பவும் பாருங்க சரி எல்லா பக்கமும் நடக்காது ஒரு சில பக்கம் ரொம்ப கிராமத்து பக்கத்துல ஆமா பாத்தி கட்டிக்கிட்டு இருப்பா வயலுக்கு களை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி சரி நாத்து நடந்தவங்களும் சரி சரி கீழே உள்ள சேலைய இடுப்புல எடுத்து சொருகி சரி இந்த பக்கம் வச்சு நாத்த அப்படி நட்டு இங்க இருந்து பாட்டு பாட ஆரம்பிச்சனா சரி அங்க உள்ளவ இவளுக்கு எசப்பாட்டு சேர்ந்து பாடுவான் அப்படினா அவ்வளவு அழகா இருக்கும் அவங்க பக்கத்துல போய் அந்த பாட்டே ரசிச்சு பார்க்கலாம் அதான் அவ்வளவு அழகா இருக்கும் சரி சரி ஆமா ஆமா அரை போல ஆமோய் இவங்க அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமையா 6 பேரும் மாட்டு வண்டியில ஆமா 6 பேரும் மாட்டு வண்டியில இந்த போனூர்ல உள்ள மக்கள் கருப்பட்டி எல்லாம் வித்து போட்டு கருப்பட்டி எல்லாம் வித்து முடித்து வீட்டுக்கு என்னென்ன சாமான் வேணுமோ அத்தனையும் வாங்கி கொண்டு வீட்டம்மாவுக்கு தேவையான சாமான்களும் ஆமா பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொண்டு பொழுது சாயும் நேரத்தில் அப்ப எல்லாரும் ஒன்று கூடி ஆமா எல்லாரும் நல்ல ஒன்று கூடி அங்க சாலை நல்ல ஓரமாக ஐயா தங்க வேணும் என்று சொல்லி நல்ல பேர்களும் இந்த 6 பேர்களும் சரி ஒரே நாளையில நம்மளால போக முடியுமா? ஆமா ஒரே நாளையில இங்க இருந்து போக முடியுமா? தேனிக்கு இல்லனா தேனியில இருந்து வீட்டுக்கு திரும்ப முடியுமா ஒரே நாளையில? அது எப்படியா வர முடியும்? 24 மணி நேரம். அதான் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில வர போனாதான் அந்த 24 மணி நேரமும் செல்லும். அது மாட்டு வண்டி. ஆமா மாட்டு வண்டியில 24 மணி நேரமும் பயணம் பண்ண முடியாது. ஆமா மாட்டு வண்டிக்கும் போது கார்லயுமே நம்மளால 24 மணி நேரமும் போக முடியாது. முடியல. கொஞ்சம் தூரம் போனோமா 5 மணி நேரம் ஒரு இடத்துல நின்னோமா காப்பியை குடிச்சோமா டீயை சாப்பிட்டோமா பக்கத்துல யாராவது கேட்பாங்க சாப்பிட்டேலான்னு அவங்களுக்கு பதில சொல்லி ஒரு சாப்பாடை போட்டோமா அதுக்கடுத்து ஒரு 5 மணி நேரம் போனோமா அப்படிதான் 24 மணி நேரத்தையும் கழிக்க முடியும். இவர்களோ மாட்டு வண்டியில தேனியில இருந்து போனூருக்கு திரும்புறாங்க. அப்படிங்கும் போது பாதியில வரும்போது இழப்பு தீர்றதுக்கு கொஞ்சம் தவிப்பு தீர்றதுக்கு உட்கார்ந்துட்டு தான் வர முடியும். அந்த காலத்துல என்ன என்ன யாரு வீடு கட்டினாலும் சரி ஒரு ஒட்டு திண்ணை இருக்கும். ஆமா ஒரு ஒட்டு திண்ணை இருக்கும். ரோட்ல போறவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகட்டும். அதாவது யாரா இருந்தாலும் ஆமா யாரா இருந்தாலும் சரி நடந்துகிட்டே இரு. ஆமா எப்பமாச்சு இருக்கணும்னு தோணும். சரி உடனே சலப்புன்னு போய் உட்கார்ந்துருவாங்க. சலப்புன்னு உட்கார மாட்டோமா குப்பரடிக்க உடம்பு பூரா போட்டு பூமி தாய் அது கொஞ்சம் வளர்ந்த சோறுனா படுத்துருவாங்க. படுத்துக்கிடலாம் அதேதான். ஆமா முகம் தெரியாதவங்க அந்த திண்ணையில இருந்து கொஞ்ச நேரம் இளைப்பாறட்டும் அந்த காலத்துல திண்ணை வச்சு கட்டிருக்காங்க. சரி இப்ப அப்படி கிடையாது. இல்ல ஆமா ரோடு விழவா ரோட்டுக்கு அங்கோடி நம்ம வீட்டு சோற கட்டு அதேதான் பக்குவமா இருக்கு. அப்ப திண்ணையிலே வந்து தங்குமிடம் என்று ஒரு கல் கட்டடம் இருக்கு. அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு அப்ப எப்பா எல்லாரும் எந்திரிச்சு போலாமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. அதானே அப்போ அங்கே ஐயா மாடுகளை வண்டி ஓட்டி மாட்டு வண்டி ஓட்டி ஓட்டி அடிக்கிற வெயிலுக்கு வெயிலா இருந்தாலும் சரிதான் குளிரா இருந்தாலும் சரிதான். குளிரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காத்த மறைச்சு கட்டுவாங்க. ஆமா வெயிலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காத்து தெரியும்படி கட்டுவாங்க. ஆமா சரி இப்ப உங்களுக்கு தலப்பா கட்டணும். ஆமா ஆமா நம்ம வினோக்கு கட்டவே வேண்டாம். வினோக்கு எல்லாம் கட்டவே வேண்டாம். முடிய பஞ்சுமத்த மாதிரி இருக்கு. அதே அழகா இருக்கு. கொஞ்சம் கங்கல் பக்கத்துல வேணும்னா அழகா பத்திக்கணும். சரி அப்படி இருக்கு. இருக்கு. அதான் சரி அவனுக்கு வந்து சூடே ஏறாது. ஆமா இருக்கா
ஏன்னா தலைமுடி அவ்வளவு வளர்ந்துருக்கு. ஆமா ஆமா நல்லா இருக்குல்ல. அதனால ஆளுக்கு ஒரு தலப்பா கட்டுறாங்க. ஆமா ஆமா 6 பேரும் ஒவ்வொரு தலப்பா கட்டியாச்சு. சரி வண்டியை விடுவோமா? எடுப்பேன் பாய் பாய். ஆமா பாய். அழகா இருக்க போதுமா அது சல்லு சல்லுங்க. தலையிலே தலப்பா கட்டி கொண்டு வருவார்களா? வருவார்களா? அப்படி வர்றதோ